ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் சச்சின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நடக்க போகிற சவுத் ஆஃப்ரிக்கா vs பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் ப்ரீ அனலைசிஸும் அண்ட் ஜிம்பாப்வே vs ஆப்கானிஸ்தான் மேட்ச் ப்ரீ அனலைசிஸும் பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு டேங்க? இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவுஸ்கர் ட்ராஃபி பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. சவுத் ஆஃப்ரிக்கா vs பாகிஸ்தான் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஆப்கானிஸ்தான் vs ஜிம்பாப்வே டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் பிபிஎல்ல பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் இருக்குது. நல்ல ஷெட்யூல் பேக்கடாக இருக்குங்க. நாளைக்கு டே ஃபுல்லாக சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, பாகிஸ்தான் பிளேயிங் 11 மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் பார்க்கப்படுது எனக்கு. கம்ரான் குலம் பார்த்தீங்கன்னா அவரை போன சீரீஸ் நல்லா ஆடினார். பாபர் அசாமை தூக்கிட்டு அவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. அவர் நல்லா ஆடினார். அவர் அந்த பிளேயிங் 11 எடுத்ததுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஸோ அவரை ட்ராப் பண்ண வேணாம்னு நினச்சி ஷான் மசூத் ஓப்பன் பண்ணுறாரு. அப்துல்லா ஷாபிக் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான், ஆனால் அவர் ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அவரை தூக்கிட்டு ஷான் மசூத் ஓப்பனிங் போகிறாரு. கம்ரான் குலம் பார்த்தீங்கன்னா 1 down வர்றாரு. பாபர் அசாம் 4. இந்த மாதிரி தான் டீம் இருக்கணும். ஏன்னா அவங்களோட பேட்டிங் லைனப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். சூப்பராக இருக்குது இந்த லைனப்பு. அண்ட் பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் சகின்ஷா அஃப்ரிடி இருந்திருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா மிர்க் ஹம்சாங்கிற பவுலர் பார்த்தீங்கன்னா அவரை நல்லா போடுறது கிடையாது. அண்ட் முகமது அப்பாஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் டெஸ்ட் டீமுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அவர் 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு லாக்டவுன் டைம் 2020 முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தார். எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீடியம் பேஸ் தான் போடுவார், அவ்வளோ ஃபாஸ்ட்டு போட மாட்டார். ஆனால் செம்ம ரெக்கார்டு வச்சுருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 90 டெஸ்ட் விக்கெட் எடுத்திருப்பார். அந்த 2021 2021 பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். இருந்துமே பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கார்டு இப்போவுமே சூப்பராக இருந்திருக்கும். ஓவரால் ரெக்கார்டு நான் சொல்கிறேன். எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மியாக ஆவரேஜ் வச்சுருப்பார். ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருப்பார். இப்போ அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு. அவருக்கு அந்த சீரீஸ் நல்லா அமைஞ்சதுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மேபி தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்கா கூட டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணிவிட்டு நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ரயன் ரிக்கில்டன் 1 down போட்டு, ஸ்டப்ஸ் 4, டெம்பா பவுமா 5, நம்பர் 6 பார்த்தீங்கன்னா டேவிட் பெடிங்கம், நம்பர் 7 கெயில் வெர்னனே. இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நல்லா தான் இருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய ஃபிட்டாக இல்லை. முல்டரும் கேஷவ் மகாராஜாவும் இன்ஜுரியிலேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் மேட்சுக்கு ஃபிட் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த 11 சூப்பர் 11 இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக இந்த ரெண்டு மேட்சுமே வின் பண்ணுவாங்க. இப்போ பேலன்ஸாக தான் இருக்குது. இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸாக தான் இருக்காங்க. கார்பின் போஷ் நல்லா ஆடுவாரா, டெஸ்ட்டில் எப்படி ஆடுவாருங்கிறது எனக்கு ஐடியா கிடையாது. டேன் பேட்டர்சன் அவர் நான் மிர்ஹம்சா சொன்னேன் இல்லையா, அந்த 2 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத பிளேயர்ஸாக தான் நான் பார்க்கப்படுறேன். ஸோ இந்த 2 டீமுமே கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. பார்க்கலாம், இந்த மேட்ச் நல்லா இருக்கும். 3 நாளைக்கு நல்லா மழை வரும்னு போட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 நாள் ஸ்லைட்டாக மழை வரும். மேக்ஸிமம் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிசல்ட் கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா போய் அவ்வளோ நல்ல ரெக்கார்ட்ஸ் கிடையாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெஸ்ட்டில் லோயஸ்ட் ஸ்கோரான 49 ரன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கிரவுண்டில் தான் எடுத்திருப்பாங்க 2013. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் கண்டிப்பாக ஒரு மேட்ச் இவங்க வின் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே தான் இவங்க அங்கே ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த சீரீஸ் எப்படி போகுது, என்ன மாதிரியான அமையுது என்னங்கிறது. பாபர் அசாம் கிட்டேருந்து கண்டிப்பாக ரன்ஸ் வரணுங்க. மித்தபடி அந்த பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்க பேட்டிங் ஆர்டர் சூப்பராக இருக்குது. மார்க்ரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. அவரும் நல்லா அடித்தாருன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான பிளேயர் அவர். யான்சன் ரபடா கையில் தான் மேட்ச் இருக்குது. அவங்க நல்லா போட்டாங்கனாலே மேட்ச் முடிஞ்சிச்சு. இவங்க ரன் அடிக்கணும், அவங்க ரன் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான பவுலர்ஸ் அவங்க 2 பேருமே. என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 தான் இருக்காங்க. மேக்ஸிமம் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் பாகிஸ்தான் கண்டிப்பாக ஒன் சைடாக தோப்பாங்கன்னு நான் சொல்ல விடல. பாகிஸ்தான் டஃப் கொடுப்பாங்க. இந்த சான்ஸ் வெயின் முல்டர் இல்லை, கேஷவ் மகாராஜா இல்லை, இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச்சே வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே சமயம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த 2 மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு மேட்ச் வின் பண்ணால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகலாம்.
ஸோ அவங்க வின் பண்ண தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக வின் பண்ணி கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஜிம்பாப்வே vs ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் அனலைசிஸும் பார்த்துடலாம் வாங்க. ஜிம்பாப்வே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க இந்த டைமில். 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கிரெய்க் எர்வின் இருக்கார், ஷீன் வில்லியம்ஸ் இருக்கார், சிக்கந்தர் ராசா இருக்கார். இந்த 3 பிளேயர்ஸ் வந்து நல்லா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் முஸ்ரபானியும் நாகர்வாவும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க. டியான் மேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் T20 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து டெஸ்ட்டில் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன், நல்லா தான் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி ஆடுறாரு என்னங்கிறது. அதுவே ஆப்கானிஸ்தான் சைடு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, எல்லாமே நியூ ஃபேஸஸாக தான் இருக்காங்க. உமர் சாய் இருக்கார், ஃப்ரெட் மாலிக் இருக்கார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபேட் ஆகாத பிளேயர்ஸாக இருக்காங்க. ஆனால் லிமிடெட் ஓவர்ஸ் கேரியரில் பார்த்தீங்கன்னா அவங்க மேண்டில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எப்படி போட போகிறாங்க, எப்படி ஆட போகிறாங்க என்னங்கிறது பார்க்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரஹ்மத் ஷாவும் சயீதும் தான் ஆடணும். அவங்க ஆடல அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஜிம்பாப்வே ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50-50 தான் நான் சொல்லுவேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் எப்போவுமே சூப்பராக இருப்பாங்க. ஸ்பின்னு கை கொடுத்ததுன்னா ஆப்கானிஸ்தான் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு வந்து 2 பேர்த்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஒன் சைடு மேட்சாக ஆகாது. இந்த டெஸ்ட் மேட்சும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க, எப்படி போகுது என்னங்கிறது. செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் வந்துடுவார். ஸோ அவர் வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ஒருத்தரே போதும் ஜிம்பாப்வேயோட விக்கெட் எல்லாத்தையுமே ஈஸியாக அவுட் பண்ணுறக்கு. அல்லா கசன்ஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடில் கடைசியாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா vs பாகிஸ்தானும் ஜிம்பாப்வே vs ஆப்கானிஸ்தான் இந்த 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா 1:30க்கு ஆரம்பிக்கிறாங்க மதியம் இந்தியா டைம் படி. 1:30லேருந்து 3:30 வரைக்குமே ஒரு செஷன் போகும். அண்டு 4:10லேருந்து 6:10 வரைக்கும் ஒரு செஷன் போகும். 6:30 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9-9:30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சும் ஜிம்பாப்வே மேட்சும் டாஸ் போடுவாங்க. இந்த டேவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பார்க்குறக்கு இடையில பார்த்தீங்கன்னா பிக் பேஷும் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஷெட்யூல் பேக்கடாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் வந்து ஒரே டைமில் நடக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.